1880ல ரேபீஸ் நோய் பரவலை தடுக்கிறதுக்காக பாரிஸ்ல உள்ள நாய்கள், பூனைகள் எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த நாய்கள் இருந்த இடத்த எலிகள் நிரப்ப ஆரம்பிச்சது. ரேபீஸ் நோய்க்கு பதிலா பிளேக் நோய் பரவ ஆரம்பிச்சது. இப்போ இதை தடுக்கிறதுக்காக அந்த எலிகளையும் நம்ம கொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த இடத்த இன்னொரு உயிரினம் கண்டிப்பா நிரப்பும். இப்படி அடுத்தடுத்து கொண்டுகிட்டே போனோம்னா எத்தனை உயிரினங்களை கொல்ல வேண்டி இருக்கும்? நம்மளோட ஃபுட் சைக்கிள் அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி நம்ம மைண்ட்ல வரும். இப்போ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, ஆகஸ்ட் 11 அன்னைக்கு டெல்லியில உள்ள எல்லா தெருநாய்களையுமே 8 வாரத்துக்குள்ள காப்பகத்துக்கு மாத்தணும் அப்படின்னு இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இது குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு இந்த நாய்களோட தாக்குதல் அதிகமா இருக்கிறதுனால இப்படி ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணியே ராஜஸ்தான் ஹைகோர்ட்டுமே இதே தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இதை யாராவது தடுத்தா அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சென்னையிலயுமே இதே உத்தரவை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, டெல்லியில மட்டுமே 3 லட்சத்துக்கும் மேல தெருநாய்கள் இருக்கு. இந்த தெருநாய்கள் எல்லாத்தையுமே நம்ம காப்பகத்துக்கு மாத்தணும் அப்படின்னா இதுக்கு 15,000 கோடி வரைக்கும் செலவாகும். நம்ம காப்பகத்துக்கு மாத்தினா மட்டும் நம்மளோட கடமை முடிஞ்சிடாது. அதுக்கடுத்து அதுக்கு உணவு அளிக்கணும். இதுக்கு மட்டுமே வாரத்துக்கு 5 கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்னு அறிக்கை சொல்லுது. இவ்வளவு செலவு பண்றதுக்கு பதிலா இந்த நாய்களுக்கு எல்லாமே கருத்தடை, அதாவது ஏபிசி சர்ஜரி அப்படிங்கறது பண்ணோம் அப்படின்னா நமக்கு செலவு மிச்சமாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. முக்கியமா சென்னையில பாத்தீங்கன்னா 2021ல 57,366 தெருநாய்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனா அது இப்போ 1,80,000 தெருநாயா அதிகரிச்சிருக்கு. இதை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது சென்னையில இந்த கருத்தடை சிகிச்சை பண்ணவே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த நாய்களை காப்பகத்துக்கு மாத்திர இந்த ஒரு உத்தரவு இது முதல் தடவை கிடையாது. சென்னையில 2021 அப்போ ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 186 தெருநாய்களை அந்த கேம்பஸ்ல அது தொந்தரவா இருக்கு அப்படின்னும் அங்க இருக்கக்கூடிய மான்களை இந்த தெருநாய்கள் வேட்டையாடுது அப்படின்னு சொல்லி அதை காப்பகத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா அங்க போன நாய்களை கரெக்டா பராமரிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அங்க இருந்து 57 நாய்கள் அந்த தெருநாய்கள் இறக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 110 தெருநாய்களை நாங்க அடாப்ஷனுக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னு ஐஐடி மெட்ராஸ் நிறுவனம் சொல்றாங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையுமே அவங்க இன்னும் வெளிக்கொண்டு வரல. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 22 நாய்களை மட்டும்தான் சமூக ஆர்வலர்களோட போராட்டத்தோட அடிப்படையில அந்த 22 நாய்களையும் மீட்டெடுத்திருக்காங்க. இதே நிலைமை இப்போ இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கும் வராது. இந்த தெருநாய்களை காப்பகத்துக்கு அனுப்புனா அவங்களை எப்படி பாதுகாப்பா பாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ கேள்விக்குறியா இருக்கு.